வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மினி கதைகள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சின்ன கேள்வி. ஒரு வயதான அம்மா தன்னுடைய மக வீட்டுக்கு வரணும்னு மட்டும் ஆசைப்பட்டது தவறா? அந்த அம்மா தன்னுடைய பேத்தியை ஒரு தடவை கட்டி பிடிச்ச பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணான்னு சொல்லணும்னு நினைக்கிறது பெரிய குற்றமா? ஆனால் அந்த ஆசையே ஒரு மருமகளுக்கு பிடிக்காம போனால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த கதையில் ஒரு மகன் தன்னுடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும் நடுவில் சிக்கிக்கிறான். ஒரு பக்கம் வயதான அம்மாவின் பாசம், இன்னொரு பக்கம் மனைவியின் பிடிவாதம். ஆனால் கடைசியில் அந்த மகன் எடுத்த ஒரு முடிவு அந்த வீட்டில் இருந்த எல்லாருடைய வாழ்க்கையும் தலையில மாற்றிடுச்சு. அதனால் இந்த கதையை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். அரவிந்த் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்தான். அவனுடைய மனைவி காவ்யா 5 வயது மகள் நிலாவோட நகரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். 3 வருடங்களுக்கு முன்பு அவனுடைய அப்பா இறந்ததுலேருந்து அவனுடைய அம்மா மீனாட்சி மட்டும் கிராமத்தில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எவ்வளவோ தடவை தன்னுடன் வந்து தங்க சொல்லியும், நான் ஏன் காலில் நிற்கிற வரைக்கும் கிராமத்தில் தான் இருப்பேன் மகனேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் மறுத்துருவாங்க. இன்னைக்கு நிலாவோட 5வது பிறந்தநாள் வர இன்னும் சில நாட்கள் தான் இருந்தது. வீட்டிலேயே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மும்பரமாக நடந்து கொண்டிருந்தது. விருந்தினர் பட்டியல், ஹோட்டல் முன்பதிவு, அலங்காரம், கேக்கு, குழந்தைகளுக்கான விளையாட்டு, திரும்ப கொடுக்கும் பரிசு என எல்லாவற்றையும் அரவிந்த் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவன் காவியாவை பார்த்து, காவியா, ஒரு விஷயம் சொல்லணும். இந்த தடவை அம்மாவையும் கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அப்பா போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா தனியாக இருக்காங்க. குறைந்தது பேத்தியோட பிறந்தநாளையாவது சந்தோஷமாக கொண்டாடட்டுமே. நானே நாளைக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். அதை கேட்ட உடனே காவியாவின் முகம் மாறி போச்சு. எதுக்கு அவங்களை இவ்வளவு தூரம் அலைய வைக்கணும்? இந்த வயசில் பஸ் ஏறி வரணுமா? வழியில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனால் யார் பார்த்துக்குவாங்க? அதை விட வீடியோ காலில் பேசிடலாம், ஆசீர்வாதமும் வாங்கிக்கலான்னு சாதாரணமாக சொன்ன மாதிரி சொன்னான். ஆனால் அவளோட குரலில் இருந்த விருப்பமின்மையை அரவிந்த் உடனே புரிஞ்சுக்கிட்டான். காவியா, உறவுக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறோம். ஆனால் ஏன் அம்மாவை மட்டும் கூப்பிடாமல் இருக்கணும்னு சொல்கிறது எனக்கு சரியாக தோணலை. அவங்க இந்த வீட்டோட பெரியவங்க. நிலாவுக்கு முதல் ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட இருந்து தான் கிடைக்கணும்னு உறுதியாக சொன்னான். காவியா எதுவும் பேசலை. முகத்தை திருப்பிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தா. அரவிந்த் உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டான். சில ரிங் போனதும் மறுமுனையில் மீனாட்சியின் பாசமான குரல் கேட்டது. சொல்லுப்பா, எப்படி இருக்க? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு அம்மாவை நினச்சியா? அந்த ஒரு வார்த்தையே கேட்ட உடனே அரவிந்தோட மனசு கலங்கி போச்சு. அம்மா, நானும் நிலாவும் தினமும் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நீங்களே ஒரு தடவை கிராமத்துக்கு வந்திருக்கலாமே மகனேன்னு கேட்டாங்க. அரவிந்த் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவா, அம்மா, இந்த தடவை நிலாவோட பிறந்தநாளை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாட போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும். நான் நாளைக்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். அதை கேட்ட உடனே மீனாட்சியின் குரலே மாறி போச்சு. உண்மையாவா மகனே? என் பேத்தியை பார்க்க போகிறேன்னா? நான் அவளுக்காக ஏற்கனவே என்னென்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சந்தோஷம் அவங்களோட குரல்லையே தெரிஞ்சுது. அப்புறம் குழந்தை மாதிரி உற்சாகத்தோட, இந்த தடவை முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் நம்ம கிராமத்திலேயே நிலாவோட பிறந்தநாளை நடத்தணும். ஊரே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அது என் ரொம்ப நாள் ஆசைன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு அருகில் நின்றுட்டு இருந்த காவியாவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. கிராமத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறதா? அதில் என்ன இருக்குது? 2 பேர் ஆரத்தி எடுத்துட்டு 4 பேர் பாட்டு பாடிட்டா அதுதான் பிறந்தநாளா? இப்போ நகரத்தில் எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா? தீம் டெக்கரேஷன், பெரிய கேக்கு, கேம்ஸு, ரிட்டர்ன் கிஃப்ட்டு, அதுதான் குழந்தைங்களுக்கு சந்தோஷம். அவள் ஃபோனை நோக்கி சத்தமாக பேச ஆரம்பிச்சதும் அரவிந்துக்கு கோவம் வந்துச்சு. காவியா, போதும். அம்மா கிட்ட பேசுறது நான். தயவு செய்து நடுவில் பேசாத. அதுக்கப்புறம் மீண்டும் ஃபோனை காதில் வைத்து, அம்மா, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. நாளைக்கு காலை நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சமையல்னு எதுவும் செய்ய வேண்டாம், ரெடியாக மட்டும் இருங்க. சரிப்பான்னு சொல்லி மீனாட்சி ஃபோனை வச்சாங்க. ஃபோன் முடிஞ்சதும் அவங்க முகம் முழுக்க ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷம் பரவி இருந்தது. 4 வருடத்துக்கு பிறகு தன்னுடைய மகன் வீட்டுக்கு போகிற மகிழ்ச்சி, பேத்தியை கட்டிப்பிடிக்க போகிற சந்தோஷம். அந்த இரவு முழுக்க அவங்களுக்கு தூக்கமே வரல. ஆனால் அதே நேரத்தில் நகரத்தில் இருந்த காவியா வேறொரு முடிவை மனசுக்குள்ளே எடுத்திருந்தா. அந்த முடிவு தான் இந்த குடும்பத்தோட அமைதியையே சிதைக்க போகுது. அடுத்த நாள் காலையிலேயே அரவிந்த் கார் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்பிட்டான். அந்த நேரத்திலேயே மீனாட்சி வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு வாசலில் நின்றுட்டு மகனுக்காக காத்திருந்தாங்க. மகன் கார்லேருந்து இறங்குறத பார்த்ததும் அவங்களோட கண்கள் கலங்கிடுச்சு. அரவிந்த் ஓடி போய் அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான்.
உடனே மீனாட்சி அவன் தலையை வருடி கொடுத்து, எப்படி இருக்கப்பா, ரொம்ப இளைச்ச மாதிரி திடீரென்னு பாசமாக கேட்டாங்க. அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா, கிளம்பலாமான்னு கேட்டான். மீனாட்சி வீட்டை ஒரு முறை முழுசாக திரும்பி பார்த்தாங்க. அந்த வீட்டில் தான் அவங்க வாழ்க்கையோட பெரும்பாலான நினைவுகள் இருந்தது. கணவர் இறந்த காலம், மகன் வளர்ந்த நாட்கள் எல்லாமே அந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் இருந்தது. கதவை பூட்டும்போது அவங்களோட கண்களில் தெரியாமல் கண்ணீர் வந்துச்சு. ஆனால் மகன் முன்னாடி காட்டிக்கல. காரில் போய்கிட்டு இருந்தப்போ மீனாட்சி தொடர்ந்து நிலாவை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ உயரமாக வளர்ந்துருப்பா, இன்னும் என்னை ஞாபகம் வச்சுருப்பாளா, நான் செய்த மோத்தி லட்டு சாப்பிடுவாளான்னு குழந்த மாதிரி சந்தோஷமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அரவிந்த், அம்மா உங்களை அவன் மறக்கவே மாட்டா, தினமும் பாட்டி எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான்னு சொன்னான். அதை கேட்டதும் மீனாட்சியோட மனசு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. நகரத்துக்கு வர்ற வழியில் ஒரு கடையை பார்த்ததும் மீனாட்சி, மகனே கொஞ்சம் காரை நிறுத்துப்பான்னு சொன்னாங்க. அரவிந்த் காரை ஓரமாக நிறுத்தினான். என்னம்மான்னு கேட்டான். நான் நிலாவுக்கு ஒரு நல்ல கவுன் வாங்கணும்னு நினச்சேன், கிராமத்தில் நல்லது கிடைக்கல, இங்கே வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. உடனே அரவிந்த், வாங்கம்மா நீங்களே பார்த்து வாங்கணும்னு சொல்ல மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே, இல்லைப்பா, குழந்தைகளுக்கு இப்போ என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, காவியாவுக்கு நல்லா தெரியும், அவகிட்ட பணம் கொடுத்துடுறேன், அவளே நல்லதாக வாங்கிடுவான்னு சொன்னாங்க. அதை கேட்ட அரவிந்த் அமைதியாக இருந்தான். அவனுக்கு ஏனோ மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் வந்துச்சு. மதியம் 2 மணி அளவுக்கு அவங்க வீடு வந்துருச்சு. அரவிந்த் காலிங் பெல் அழுத்தினான். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை. யாரும் கதவை திறக்கல. பக்கத்து ஜன்னல் வழியாக பார்த்தான். காவியா அறைக்குள்ளே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். உடனே அவளுக்கு ஃபோன் போட்டான். தூக்க கலக்கத்தில் ஃபோன் எடுத்த காவியா ஹலோன்னு சொன்னான். காவியா, நாங்கள் எவ்வளோ நேரமாக வெளியே நிற்கிறோம், கதவை தரேன்னு அரவிந்த் சொன்னான். சில நிமிஷத்தில் கதவு திறந்துச்சு. மீனாட்சியை பார்த்ததும் காவியா ஒரு சின்ன தலைவணக்கம் மட்டும் பண்ணிட்டு, எனக்கு காலையிலேருந்தே ரொம்ப வயிறு வலி, தலையும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே தன்னோட ரூமுக்குள்ளே போயிட்டா. அந்த ஒரு நிமிஷத்துலேயே எல்லாமே அரவிந்துக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அவன் எதுவும் பேசலை. அம்மா நீங்கள் இங்கே உட்காருங்கன்னு சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சான். குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தான். கொஞ்ச நேரத்தில் சமையலறைக்கு போய் 2 கப் டீயும் 1 கப் காஃபியுமா செய்து கொண்டு வந்தான். டீயை அம்மாவிடம் கொடுத்துட்டு, காவியா உன் காஃபி ரெடி, வந்து எடுத்துக்கோன்னு சத்தமாக சொன்னான். அதை கேட்ட காவியா வேகமாக வெளியே வந்தா. என்ன அரவிந்த், என் தலை வலிக்குதுன்னு தெரியும்ல, காஃபியை ரூமுக்கே கொண்டு வந்திருக்கலாமேன்னு எரிச்சலாக கேட்டா. அரவிந்த் அமைதியா, காலையில் நல்லா தானே இருந்த, அம்மா வந்த உடனே எப்படி தலைவலியும் வயிறு வலியும் வந்துச்சுன்னு கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் காவியாவோட முகம் மாறி போச்சு. உடனே மீனாட்சி, ஏன் மகனே, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாள்ல, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாத, அவளை விடுன்னு மெதுவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே, சரி காவியா, நிலா எங்க, என் செல்லத்தை பார்த்துட்டா தான் எனக்கு மனசு அமைதியாக இருக்கும், அவளுக்காக அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மூத்தி லட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. காவியா உடனே, அவள் இப்போ தான் தூங்கினா, ரொம்ப அழுதுட்டு தூங்கியிருக்கா, இப்போ எழுப்பாதீங்க, எழுந்ததும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டா. மீனாட்சி எதுவும் பேசலை. பேத்தியை பார்க்கணுன்னு மனசு துடிச்சாலும் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்த முதல் அரை மணி நேரத்திலேயே தன்னை இங்கே யாரோ விரும்பலைங்கிற உணர்வு அவங்களோட மனசுக்குள்ளே மெதுவாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த உணர்வு அடுத்த சில நாட்களில் அவங்களோட வாழ்க்கையே கண்ணீரால் நிரப்ப போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியல. மீனாட்சி சோஃபாவில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அவங்க மனசு முழுக்க ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாவது பேத்தியை கட்டி பிடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அறைக்குள்ளேருந்து நிலா தூக்க கலக்கத்தில் வெளியே வந்தா. கண்களை தேய்ச்சிக்கிட்டே ஹாலுக்குள்ளே வந்தாவ சோஃபாவில் உட்காந்துருந்த பாட்டியை பார்த்த உடனே முகம் முழுக்க சந்தோஷம் மலர்ந்துச்சு. பாட்டின்னு கத்திக்கிட்டே ஓடி போய் மீனாட்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டா. அந்த ஒரு அணைப்புக்காகத்தான் மீனாட்சி இத்தனை நாள் காத்திருந்தாங்க. அவங்களோட கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. என் செல்லம், எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே அவள் கழுத்தில் முத்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பையை திறந்து ஒரு பெரிய டப்பாவை வெளியே எடுத்தாங்க. நிலா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாட்டி வீட்டிலேயே மோத்தி லட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சுத்தமான நெய்யில் செஞ்சது, சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. நிலாவோட கண்கள் பிரகாசிச்சுது. வேணும் பாட்டின்னு சொல்லிட்டு உடனே ஒரு லட்டை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டா. அது ரொம்ப பிடிச்சு போனதால இன்னொரு லட்டை எடுக்க கையை நீட்டினா. அந்த நேரத்தில் சமையலறையிலேருந்து வெளியே வந்த காவியா இதை பார்த்ததும் முகம் சுருங்கி போச்சு. அம்மா, அவளுக்கு இவ்வளோ லட்டு கொடுக்காதீங்க, அவளுக்கு வயிறு சரியில்லை, டாக்டர் இனிப்பு குறைக்க சொல்லியிருக்காங்கன்னு சத்தமாக சொன்னான். உடனே மீனாட்சி நிலாவோட கையில் இருந்த லட்டை மெதுவாக எடுத்துட்டு, சரி கண்ணா, இப்போ ஒன்று மட்டும் சாப்பிடு, அப்புறம் பாட்டி இன்னும் தரேன்னு சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனால் நிலாவுக்கு அது பிடிக்கல. எனக்கு வேணும், இன்னும் வேணும்னு அழ ஆரம்பிச்சா. காவியா உடனே, நிலா
போதும் அல்லாதன்னு கோவமாக கத்தினான். அந்த சத்தத்தை கேட்ட அரவிந்துக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவன் எதுவும் பேசாமல் காவியாவை ரூமுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போனான். ரூமுக்குள்ளே போனதும் காவியா கோவத்தோட, பார்த்தீங்களா, இதனால தான் உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். வந்த முதல் நாளே குழந்தைய கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு இனிப்பு கொடுத்தா நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் யார் பார்த்துக்க போகிறாங்கன்னு கேட்டா. அரவிந்த் அமைதியாக அவளை பார்த்தான். காவியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டில் பாட்டி அன்பாக செஞ்சு கொண்டு வந்த லட்டு குழந்தைக்கு விஷம் கிடையாது. ஆனால் தினமும் நீ வாங்கி கொடுக்குற சாக்லேட்டு கேண்டி அதுதான் பல்லையும் உடம்பையும் கெடுக்குது. அதை பற்றி ஒரு நாளாவது நீ கவலைப்பட்டியான்னு கேட்டான். அதை கேட்டதும் காவியாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் ஏன் தப்பு தான் உங்களுக்கு தெரியும், உங்கள் அம்மா செய்கிறது மட்டும் எல்லாம் சரியான எரிச்சலாக கேட்டா. அரவிந்த் ஆழமாக மூச்சு விட்டான். இந்த சண்டையை விடு, நாங்கள் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னான். காவியா எந்த தயக்கமும் இல்லாமல், நான் எனக்கும் நிலாவுக்கும் மட்டும்தான் சமைச்சேன், நீங்கள் கிராமத்தில் சாப்பிட்டுட்டு வருவீங்கன்னு நினச்சேன், இப்போ வேறு எதுவும் ரெடி இல்லைன்னு சொன்னான். அந்த ஒரு பதிலே அரவிந்த அதிர்ச்சி அடைய வச்சிடுச்சு. நேற்று அம்மா முன்னாடியே சொன்னேன்ல, அவங்க எதுவும் சமைக்க வேண்டான்னு, வீட்டுக்கு வந்ததும் நாம் பார்த்துக்கலான்னு. ஆனால் நீ தெரிஞ்சே சமைக்கல. இது மறதி இல்லை காவியா, வேணும்னே பண்ணுற விஷயம்னு சொன்னான். காவியாவும் விடாமல், ஆமாம், இப்போது உங்கள் அம்மா வந்தாச்சுல, அதனால் நான் என்ன செஞ்சாலும் தப்புதான்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டா. ஹாலில் இருந்த மீனாட்சி இந்த சண்டை முழுசும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மனசே உடஞ்சி போச்சு. உடனே சிரித்த மாதிரி நினச்சிக்கிட்டு, அரவிந்த், எனக்கு பசிக்கலப்பா, கிராமத்துலேருந்து வர்ற வழியில் 2 லட்டு சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சிருச்சு, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது போய் காலையிலேருந்து ஒரு டீ தவிர அவங்க எதுவும் சாப்பிடல. மகனுக்கும் மருமகளுக்கும் தன்னால் சண்டை வரக்கூடாதுன்னு நினச்சி தன்னோட பசியையே மறைச்சிட்டாங்க. அதை பார்த்த அரவிந்தோட மனசு ரொம்ப வலிச்சுது. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவன் அமைதியாக இருந்தான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டா மட்டும்தான் காவியாவுக்கு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை தெரிஞ்சு அவன் அமைதியாக எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிருந்தான். அடுத்த நாள் காலையிலேயே காவியா அரவிந்த் கிட்ட, இன்னைக்கு என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க, நிலாவோட பிறந்த நாளுக்கு இன்னும் சில பொருட்கள் வாங்கணும், எனக்கும் ஒரு சேலை வாங்கணும்னு சொன்னான். அரவிந்தும், சரி, நானும் இன்னைக்கு ஃப்ரீ தான், ஹோட்டலுக்கு போய் மெனுவும் ஃபைனல் பண்ணணும், எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சிடலான்னு சொன்னான். அந்த நேரத்தில் மீனாட்சி மெதுவாக, மகனே, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, நிலாவுக்கு நான் ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், நேற்று நேரம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. உடனே காவியா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, அம்மா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ வளையணும், பணத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் அவளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். மீனாட்சி உடனே சிரிச்சுக்கிட்டே, சரி காவியா, நீ தான் அவளோட அம்மா, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லி தன்னோட பர்ஸில் இருந்து 1000 ரூபாய் எடுத்து அவகிட்ட கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்ட காவியா எதுவும் சொல்லாமல் பையில் போட்டுக்கிட்டா. அரவிந்த் மட்டும் அந்த காட்சி அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தான். இருவரும் கிளம்பிட்டதுக்கப்புறம் மீனாட்சி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. வீடு முழுக்க சுத்தம் பண்ணினாங்க, சமையல் செஞ்சாங்க, நிலாவை பார்த்துக்கிட்டாங்க. பிறந்தநாளுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளையும் யாரும் சொல்லாமல் தானாகவே செஞ்சு முடித்தாங்க. மறுநாள் நிலாவோட 5வது பிறந்தநாள் வந்துச்சு. காலையிலிருந்தே வீடு முழுக்க ஒரே பரபரப்பு. உறவுக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. ஹோட்டல் முழுக்க பலூன் அலங்காரம், பூ அலங்காரம், விளக்குகள், இசைன்னு ரொம்ப அழகாக இருந்தது. மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷமாக தயாரானாங்க. தன்னோட நல்ல சேலையை கட்டிக்கிட்டு வந்த ஒவ்வொருத்தரையும் சிரிச்ச முகத்தோடு வரவேற்றாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் புதிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிலா ஓடிக்கிட்டு வந்தா. சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டு வந்தவ எதிர்பாராத விதமாக பாட்டி மேலே மோதிட்டா. மீனாட்சி கையில் இருந்த ஆரஞ்சு ஜூஸ் டம்ளர் அப்படியே சாஞ்சு முழுசாக அவங்களோட சேலை மேலே கொட்டிடுச்சு. அவங்க உடனே தண்ணீரை ஊற்றி கரையை போக்க முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அந்த ஆரஞ்சு நிற கரை போகவே இல்லை. விழா ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. அந்த ஈரமான சேலையோட எல்லாருக்கும் முன்னாடி நிற்க அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதனால் மெதுவாக காவியா இருந்த ரூமுக்குள்ளே போய், காவியா, இந்த சேலை முழுக்க ஜூஸ் கொட்டிடுச்சு, என்கிட்ட வேறு நல்ல சேலை இல்லைம்மா, உன்னோட சேலை ஏதாவது ஒன்று கொடுத்தா அதை கட்டிக்கிட்டு வந்துடுறேன்னு ரொம்ப தயக்கத்தோடு கேட்டாங்க. அதை கேட்ட காவியா முகத்தை சுழிச்சா. அம்மா, என்னோட சேலை எல்லாமே சாதாரண இல்லை, ஒவ்வொன்றும் 10,000 15,000 ரூபாய் விலை. இந்த விழாவில் குழந்தைங்க ஓடுவாங்க, ஜூஸ் சிந்தும், சாப்பாடு விழும், அதில் ஏன் சேலை கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த சேலையே கட்டிக்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை கேட்டதும் மீனாட்சி ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாங்க. அவங்க எதுவும் பேசலை. அமைதியாக தலையை குனிஞ்சுக்கிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் வாசலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த அரவிந்த் தன்னோட அம்மா கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும்
காவியா சொன்ன ஒவ்வொரு பதிலும் முழுசாக கேட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்த சில நிமிஷத்தில் அவன் செய்ய போகிற ஒரு விஷயம் காவியாவை மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லாரையும் அதிர்ச்சியில் உரைய வைக்க போகுது. அரவிந்த் ஒரு வார்த்தை கூட பேசலை. உடனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவன் எங்கே போகிறான்னு காவியாவுக்கே புரியல. இப்போ எதுக்கு இப்படி கோமா வெளியே போகிறாருன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நின்னான். சுமார் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அரவிந்த் கையில் ஒரு பெரிய கவரோட வீட்டுக்குள்ளே வந்தான். அதை பார்த்த காவியா, என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா. ஆனால் அரவிந்த் அவளை திரும்பி கூட பார்க்கல. நேரா மீனாட்சி இருந்த ரூமுக்கு போய், அம்மா இந்தாங்க, இதை கட்டிக்கிட்டு வாங்க, உங்களை யாரும் சங்கடப்படுற மாதிரி நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த கவரை அவங்க கிட்ட கொடுத்தான். மீனாட்சி திறந்து பார்த்ததும் உள்ள ஒரு அழகான பட்டு புடவை இருந்தது. அதை பார்த்த உடனே, எதுக்குப்பா இதெல்லாம், தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டேன்னு வருத்தமாக கேட்டாங்க. அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே, ஏன் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்குறதுக்கு நான் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா, சீக்கிரம் இதை கட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னான். இந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த காவியோட முகம் உடனே மாறிப்போச்சு. அவள் கோவத்தில் வேகமாக அங்கே வந்தா. அரவிந்த், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு புது புடவை வாங்கிட்டீங்களா? எனக்கு தெரியாமல் வீட்டில் இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சான்னு கேட்டா. அரவிந்த் அமைதியா, இதில் உங்ககிட்ட கேட்க என்ன இருக்கு? ஏன் அம்மாவோட செயலை கெட்டு போச்சு, அதனால நான் புது புடவை வாங்கினேன், அதில் என்ன தப்புன்னு கேட்டான். ஆனால் காவியா விடவே இல்லை. உங்களுக்கு எப்போவுமே உங்கள் அம்மா தான் முக்கியம், நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆன பிறகும் உங்களுக்கு இன்னும் அம்மா தான் முதல் இடம்னு கோவமாக பேச ஆரம்பிச்சா. அதை கேட்ட அரவிந்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. காவியா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. நேற்று நீ உனக்காக ஆயிரக்கணக்கில் ஷாப்பிங் பண்ண, நான் ஒரு வார்த்தை கேட்டேனா? இன்னைக்கு ஏன் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கினதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கோவப்படுற? தாய் வேற மனைவி வேற, 2 பேருக்கும் இருக்க வேண்டிய மரியாதை வேற, அதை புரிஞ்சுக்கணும். காவியா எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டா. அந்த நேரத்தில் மீனாட்சி 2 பேரையும் பார்த்து, வேணாம்ப்பா, இந்த புடவையை காவியாவுக்கே கொடுத்துரு, என் சேலை காஞ்சிருச்சு, அதையே கட்டிக்கிட்டு வந்துடுறேன், என்னால் உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அரவிந்த் உடனே, இல்லைம்மா, இந்த புடவை உங்களுக்காக வாங்கினது, நீங்கள் தான் கட்டணும்னு உறுதியாக சொன்னான். வேறு வழி இல்லாமல் மீனாட்சி அந்த புது புடவையை கட்டிக்கிட்டு வெளியே வந்தாங்க. அவங்கள பார்த்த எல்லாரும் எவ்வளவு அழகாக இருக்கீங்கன்னு பாராட்ட ஆரம்பித்தாங்க. நிலாவும் ஓடி வந்து, பாட்டி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு கட்டி பிடிச்சா. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு நடுவில் ஒருத்தி மட்டும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தா. அது காவியா தான். விழா முழுக்க அவள் யாருக்கிட்டையும் சரியாக பேசலை, வந்த விருந்தினர்களை கூட கவனிக்கல. ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. ஆனால் அரவிந்த் மட்டும் எல்லாரையும் சந்தோஷமாக வரவேற்றான். விருந்தினர்களை கவனிச்சான், குழந்தைகளோட சேர்ந்து சிரித்து பேசினான். தன்னோட அம்மாவையும் ஒரு நிமிஷம் கூட தனியாக விடலை. அந்த இரவு பிறந்தநாள் விழா ரொம்ப பிரம்மாண்டமாக முடிஞ்சிச்சு. ஆனால் விழா முடிஞ்சதுக்கு பிறகு இந்த குடும்பத்தோட வாழ்க்கையில் இன்னும் பெரிய புயல் வீச போகுதுன்னு அந்த வீட்டில் இருந்த யாருக்குமே அப்போ தெரியல. மறுநாள் காலை மீனாட்சி தன்னோட பையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. அரவிந்த் ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தான். மகனே, பிறந்த நாளும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, நான் இன்னைக்கு கிராமத்துக்கு கிளம்புறேன், ரொம்ப நாளாக இங்கே இருந்தால் சரியாகவே இருக்காதுன்னு மெதுவாக சொன்னாங்க. அதை கேட்டதும் சமையலில் இருந்த காவியோட முகம் மலர்ந்து போச்சு. அவள் எதுவும் பேசலை. ஆனால் அவளோட முகத்தில் இருந்த சந்தோஷத்தை அரவிந்த் கவனிச்சிட்டான். அவன் உடனே எழுந்து அம்மாவோட கையை பிடிச்சு, அம்மா, இனிமே இந்த கிராமம் நகரம்னு பேச்சே வேண்டாம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இனிமே எங்களோட தான் இருக்கீங்கன்னு உறுதியாக சொன்னான். மீனாட்சி உடனே, இல்லைப்பா, நான் இங்கே இருந்தால் அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வருது, என்னால் உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நான் கிராமத்துக்கே போயிடுறேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் காவியா உடனே குறுக்கிட்டா, அதுதானே அம்மாவும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு கிராமந்தான் பிடிக்கும், அங்கேயே நிம்மதியாக இருப்பாங்க, எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்கன்னு கேட்டா. அதை கேட்ட அரவிந்த் இந்த தடவை அமைதியாக இருக்கல. காவியா, ஏன் அம்மா இந்த வீட்டில் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க, நிலாவையும் கவனிக்கிறாங்க, இருந்தும் நீ ஏன் அவங்கள அனுப்பணும்னு மட்டும் நினைக்கிறேன்னு கேட்டான். காவியா எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்னான். அந்த நேரத்தில் அரவிந்த் மீனாட்சியோட நெற்றியை தொட்டு பார்த்தான். அம்மா, உங்களுக்கு உடம்பு சூடாக இருக்குது, காய்ச்சல் மாதிரி தெரியுதே. சாதாரண காய்ச்சல் தான்ப்பா, கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியாயிடும்னு மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஆனால் அரவிந்த் கேட்கவே இல்லை. இல்லைம்மா, இப்போவே டாக்டர்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனான். டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டு, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, வைரஸ் காய்ச்சல், 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னாங்க. மருந்து வாங்கிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. மாலை நேரம். அரவிந்த் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் காவியா ரொம்ப அழகாக ரெடியாகி நின்றுட்டு இருந்தா.
எங்கேயாவது வெளியே போறியான்னு கேட்டான். ஆமாம், இன்னைக்கு என் அம்மா நம்ம 2 பேரையும் டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நேரமாச்சுன்னு சொன்னான். அரவிந்த் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, நீ மட்டும் போ, என்னால் வர முடியாதுன்னு சொன்னான். காவியா அதிர்ச்சியோட ஏன்னு கேட்டா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் அவங்கள தனியாக விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாதுன்னு அமைதியாக சொன்னான். அந்த பதிலை கேட்டதும் காவியாவுக்கு கோவம் வந்துச்சு. ஒரு சாதாரண காய்ச்சலுக்காக இவ்வளவு பண்ணணுமா? என் அம்மா எவ்வளவு ஆசையாக கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணுமேன்னு கேட்டா. அரவிந்த் அமைதியாக அவளை பார்த்தான். காவியா, உன் அம்மாவை நான் மதிக்கிறேன், ஆனால் என் அம்மாவை விட யாரும் எனக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நான் வெளியே போக மாட்டேன். அந்த ஒரு பதிலே காவியாவோட கோபத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அவள் அடுத்ததாக பேச போகிற வார்த்தைகள் தான் அரவிந்த் எடுத்திருந்த முடிவை இன்னும் உறுதியாக மாற்றப் போகுது. காவியா கோபத்தில், சரி அப்படின்னா நானும் போகலை, உங்கள் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருங்க, இந்த வீட்டில் எல்லாமே அவங்கள சுற்றி தான் சுற்றுது, நான் இருந்தாலும் ஒன்று இல்லைன்னாலும் ஒன்று தான்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போயிட்டா. அரவிந்த் பின்னாடியே போகலை. அம்மாவுக்கு மருந்து கொடுத்துட்டு, அம்மா மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி போர்வையை போத்தி வச்சான். மீனாட்சி அவனை பார்த்து, மகனே, என்னால் தான் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, நான் நாளைக்கே கிராமத்துக்கு போயிடுறேன்னு கண்ணீரோடு சொன்னாங்க. அரவிந்த் உடனே, அம்மா இந்த பேச்சை இன்னொரு தடவை பேசாதீங்க, தப்பு பண்ணாதவங்க ஏன் வீட்டை விட்டு போகணும், நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கன்னு உறுதியாக சொன்னான். அந்த நேரத்தில் ரூமுக்குள்ளே இருந்த காவியா தன்னோட அம்மா கமலாவுக்கு ஃபோன் போட்டா. அம்மா, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் மாப்பிள்ளை முழுசாக மாறிட்டாரு, எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா தான், நான் பேசுகிறதுக்கு மதிப்பே இல்லை. அதுக்கு கமலா, நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, வயசானவங்க தானே, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாங்கன்னு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் காவியா விடலை. இல்லைம்மா, அவங்க போகிற மாதிரி தெரியல, இப்போது இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு இந்த வீடே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அதை கேட்ட கமலாவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரி, நான் நாளைக்கு வரேன், பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. மறுநாள் காலையிலேயே கமலா வீட்டுக்கு வந்தாங்க. மீனாட்சி மரியாதையாக கதவை திறந்து வாங்க சம்பந்தியம்மான்னு சிரிச்ச முகத்தோட உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கமலா முகத்தில் அந்த சிரிப்பு இல்லை. கொஞ்ச நேரம் சாதாரணமாக பேசினதுக்கப்புறம், சம்பந்தியம்மா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, வயசான காலத்தில் சொந்த ஊரில் தான் நிம்மதியாக இருக்க முடியும், பிள்ளைங்க வாழ்க்கையில் அதிகமாக தலையிடாமல் இருந்தால் எல்லாருக்கும் நல்லதுன்னு மறைமுகமாக பேச ஆரம்பித்தாங்க. மீனாட்சி உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே, நான் யாரோட வாழ்க்கையிலையும் தலையிடலம்மா, என் மகனே கூட்டிகிட்டு வந்தான், அவன் எப்போ போன்னு சொல்கிறானோ அப்போ கிளம்பிடுறேன்னு அமைதியாக சொன்னாங்க. அந்த பதிலுக்கு கமலாவால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் காவியா மட்டும் அமைதியாக இருக்கல. அம்மா, நீங்கள் நேரடியாகவே சொல்லுங்கள், இப்படி சுற்றி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் அரவிந்த் ஹாலுக்குள்ளே வந்தான். அவன் முகத்தை பார்த்த உடனே காவியாவும் கமலாவும் அடுத்த சில நிமிஷத்தில் நடக்க போகிற விஷயம் அவங்களோட வாழ்க்கையே மாற்றப்போகுதுன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அரவிந்த் ஹாலுக்குள்ளே வந்ததும் கமலாவை பார்த்து, வாங்கத்த, எப்போ வந்தீங்கன்னு மரியாதையாக கேட்டான். கமலாவும் சிரித்த மாதிரி நடிச்சுக்கிட்டு, இப்போ தான் மாப்பிள்ளை வந்தேன், சும்மா பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னாங்க. அரவிந்த் அமைதியாக உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் யாரும் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் அவனே பேச்ச ஆரம்பித்தான். அத்தை, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு வயசாகும்போது நீங்கள் யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? உங்கள் மகளோட வீட்லையா இல்லை தனியாவா? கமலா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு, எந்த அம்மாவும் கடைசி காலத்தில் பிள்ளைங்களோட தான் இருக்க ஆசைப்படுவா மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. அரவிந்த் உடனே சிரிச்சான். அப்படித்தானே, அதே ஆசை தான் ஏன் அம்மாவுக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் தனியாக கிராமத்தில் இருக்கணும்னு ஏன் நினைக்கணும்? அந்த கேள்விக்கு கமலாவால் உடனே பதில் சொல்ல முடியல. காவியா உடனே குறுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவால் நமக்கு ப்ரைவசி இல்லை, எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே இருக்காங்க, அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு நேரடியாகவே சொல்லிட்டா. அந்த வார்த்தையை கேட்டதும் மீனாட்சி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்களோட கண்கள் உடனே கலங்கிடுச்சு. காவியா, நான் உங்களுக்கு இவ்வளவு பாரமாக இருக்கேனான்னு மெதுவாக கேட்டாங்க. அதுக்கு காவியா எதையும் மறைக்காம, ஆமாம், எனக்கு ஏன் வாழ்க்கையை ஏன் விருப்பப்படி வாழணும், எப்போ பார்த்தாலும் யாராவது வீட்டில் இருந்தால் எனக்கு சுதந்திரமே இல்லைன்னு சொன்னான். அந்த நிமிஷம் ஹாலில் முழுக்க அமைதி நிலவுச்சு. அரவிந்த் மெதுவாக எழுந்து நின்னான். சரி காவியா, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன், இனிமேல் என்னோட முடிவையும் நீ கேளு. காவியாவும் கமலாவும் அவனை பார்த்தாங்க. இந்த வீட்டில் ஏன் அம்மா இருப்பாங்க, அது மாறாது. ஆனால் உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா நீ உன் அம்மா வீட்டுக்கு போகலாம், உன்னை நான் தடுக்க மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை காவியாவை
மின்னல் தாக்குன மாதிரி அதிர்ச்சி அடைய வச்சுது. என்ன சொல்றீங்கன்னு அவள் அதிர்ச்சியோட கேட்டா. சரியாத்தான் சொல்கிறேன். ஏன் அம்மா வெளியே அனுப்புறதுக்கு பதிலாக இந்த வீட்டை விட்டு நீ போகிறது எனக்கு எளிது. அந்த வார்த்தையை கேட்டதும் கமலா பதறி போனாங்க. மாப்பிள்ள, கோபத்தில் எதுவும் பேசாதீங்க, சின்ன விஷயத்துக்கு குடும்பத்தை பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. அரவிந்த் அமைதியாக அவங்கள பார்த்தான். அத்தை, இது சின்ன விஷயம் இல்லை. என் அம்மா இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து அவங்க ஒவ்வொரு நாளும் அவமானப்படுறாங்க. பசியோடு இருந்தாங்க, அழுதாங்க, இருந்தும் ஒரு வார்த்தை கூட யாரையும் குறை சொல்லலை. ஆனால் இன்னும் அவங்களையே வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்தால் நான் நல்ல மகனே இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டதும் காவியாவுக்கு முதல் தடவையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மீறிட்டோமோன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த பயம் மட்டும் அவளோட வாழ்க்கையை காப்பாற்ற போதுமா, இல்லை இன்னும் பெரிய அதிர்ச்சி அவளுக்காக காத்திருக்குதா, அதுதான் அடுத்து நடக்க போகுது. அரவிந்த் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்புறம் வீட்டில் யாருமே பேசலை. கமலாவும் காவியாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கமலா மெதுவாக எழுந்து, மாப்பிள்ள, நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் அமைதியாக பேசி ஒரு நல்ல முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. கமலா போனதும் காவியா அழ ஆரம்பிச்சா. இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டு இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்காக என்னையே வீட்டை விட்டு போன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டா. அரவிந்த் அமைதியாக அவளை பார்த்தான். காவியா, நான் உன்னை வீட்டை விட்டு போன்னு ஆசைப்பட்டு சொல்லலை. ஆனால் ஏன் அம்மாவை மட்டும் அனுப்பி வைக்க நான் தயாராக இல்லை. இந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா அது ஏன் அம்மா தான். காவியா எதுவும் பேசாமல் ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டா. அடுத்த 2 நாள் அவள் அரவிந்த் கிட்ட சரியாகவே பேசவே இல்லை. மீனாட்சியோட முகத்தையும் பார்க்கல. சாப்பாடு கூட தனியாக சாப்பிட்டா. மீனாட்சி இதையெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஒரு நாள் இரவு அரவிந்த் கிட்ட, மகனே, குடும்பத்தில் சந்தோஷம்தான் முக்கியம், என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துடு, அங்கே என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நானும் எப்படியாவது வாழ்ந்துருவேன்னு கண்ணீரோட சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அரவிந்த் அதிர்ச்சி ஆயிட்டான். அம்மா, இனிமேல் அந்த வார்த்தையை வாயில் கூட சொல்லாதீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் அம்மா முதியோர் இல்லத்துக்கு போகிறதே கிடையாது. அந்த நேரத்தில் கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த காவியா அவங்க 2 பேரும் பேசுகிறத முழுசாக கேட்டுக்கிட்டு இருந்தா. அரவிந்த் மீண்டும் சொன்னான், அம்மா, நான் சின்ன வயசில் இருந்தப்போ அப்பா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் பகல் இரவாக உழைச்சி என்னை படிக்க வச்சிங்க. ஒரு நாள் கூட உங்களை நீங்கள் கஷ்டப்படுறத காட்டலை. உங்கள் நகையெல்லாம் விற்றீங்க, பசிச்சாலும் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களை வயசானதுக்கப்புறம் நான் தனியாக விட்டுட்டு நான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா அதை விட பெரிய பாவம் வேறு எதுவும் இருக்காது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த காவியாவோட கண்கள்லையும் கண்ணீர் வந்துச்சு. முதல் தடவையாக ஒரு மகனோட மனசு என்ன நினைக்கும்னு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஆனால் அவளோட மனசு மாற ஆரம்பிச்சிருந்தாலும் அவள் செய்த ஒரு தப்பு இன்னும் வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. அது வெளியே வந்த உடனே இந்த கதையோட திசையே மாறப்போகுது. மறுநாள் காலை அரவிந்த் ஆஃபீஸ்க்கு கிளம்ப தயாராகிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவளோட ஃபோன் அடிச்சுது. ஃபோனை எடுத்து பேசினதும் அவனோட முகம் மாறி போச்சு. சரி, நான் இன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சான். மீனாட்சி உடனே, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கிராமத்து பக்கத்து வீட்டில் இருக்கிற ராமசாமி மாமா பேசினாரு. நம்ம வீட்டு நிலத்துக்கு சம்மந்தமாக சில பேப்பரில் கையெழுத்து போடணுமா, நான் போயிட்டு மாலைக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அரவிந்த் வீட்டை விட்டு போனதும் காவியா நிம்மதியாக மூச்சு விட்டா. அந்த நேரத்தில் மீனாட்சி சமையல் அறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காவியா தன்னோட ரூமுக்குள்ளே போய் அலமாரியை திறந்தா. உள்ளே இருந்த ஒரு கவர் எடுத்து பார்த்தா. அந்த கவருக்குள்ளே மீனாட்சி நிலாவுக்காக ட்ரெஸ் வாங்கணும்னு கொடுத்த 1000 ரூபாய் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவளோட முகம் மாறிப்போச்சு. உண்மையிலேயே அந்த பணத்தில் நிலாவுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கலை. அரவிந்த் தன்னோட கார்டில் ஸ்வைப் பண்ணி வாங்கின ட்ரெஸ்ஸை தான் பிறந்த நாளைக்கு நிலா போட்டிருந்தா. மீனாட்சி கொடுத்த பணத்தை மட்டும் காவியா தனக்காக வச்சுக்கிட்டு இருந்தா. இதை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டே அந்த கவரை மீண்டும் அலமாரிக்குள்ளே வைக்க போன நேரத்தில் பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த கவரில் இன்னும் இருக்கு காவியா. அந்த குரலை கேட்டதும் காவியா அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தா. வாசல்ல அரவிந்த் நின்றுட்டு இருந்தான். காவியாவோட கையில் இருந்த கவர் கீழே விழுந்துச்சு. அதுக்குள்ளே இருந்த 1000 ரூபாய் நோட்டுகள் தரையில் சிதறி விழுந்துச்சு. அதுன்னு காவியா திணற ஆரம்பிச்சா. அரவிந்த் மெதுவாக நடந்து வந்து அந்த பணத்தை எடுத்தான். இந்த பணம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? என் அம்மா தன்னோட பேத்திக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசையோட உங்ககிட்ட கொடுத்த பணம். காவியாவால் தலையை நிமிர்ந்து பார்க்கவே முடியல. அரவிந்த் தொடர்ந்து, நிலாவுக்கு அந்த பணத்தில் ட்ரெஸ் வாங்கலான்னு எனக்கே அன்னைக்கு தெரியும். பில்லை பார்த்தப்பவே புரிஞ்சிடுச்சு. ஆனால் நீயே ஒரு நாள் உண்மையை சொல்லுவேன்னு நினச்சி அமைதியாக இருந்தேன். அந்த நேரத்தில் சமையல் அறையில் இருந்த மீனாட்சியும் சத்தம் கேட்டு அங்கே வந்தாங்க.
தரையில் சிதறி கிடந்த பணத்தை பார்த்ததும் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஆனால் அவங்க காவியாவை ஒரு வார்த்தை கூட திட்டலை. அமைதியாக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, காவியா, இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோமா, எனக்கு என் பேத்தி சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும்னு சொல்லி அந்த பணத்தை மீண்டும் அவ கையிலேயே வைக்க முயற்சி பண்ணினாங்க. அந்த ஒரு நிமிஷம் காவியாவால் தன்னையே மன்னிக்க முடியல. அவமானம், குற்ற உணர்ச்சி, வெக்கம் மூணும் சேர்ந்து அவளை உள்ளுக்குள்ளே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அரவிந்த் எடுக்க போகிற கடைசி முடிவு இன்னும் சொல்லப்படவே இல்லை. அதுதான் இந்த கதையோட உண்மையான உச்சக்கட்டம். காவியாவோட கையில் அந்த பணத்தை வைக்க முயற்சி பண்ணிய மீனாட்சியோட கையை காவியா திடீர்னு பிடிச்சுக்கிட்டா. அடுத்த நிமிஷமே அவங்க காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சா. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்கள் என்னை ஒரு நாளும் காயப்படுத்தலை, ஆனால் நான் தினமும் உங்கள் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னு அழுதான். மீனாட்சி பதறி போய் உடனே அவளை தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணினாங்க. ஏம்மா, எழுந்துரு, இப்படி காலில் விழுந்து அழாத, தப்பு பண்ணுறது மனித இயல்பு, தப்பை உணர்றதான் பெரிய விஷயம்னு சொல்லி அவளோட கண்ணீரை தொடச்சி விட்டாங்க. அந்த காட்சியை பார்த்த அரவிந்தோட கண்கள்லையும் கண்ணீர் வந்துருச்சு. காவியா அழுதுகிட்டே, அரவிந்த், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் அவங்க ஒரு தடவை கூட என்னை திட்டலை. நான் அவங்களா இருந்திருந்தா இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். அரவிந்த் மெதுவாக அவகிட்ட வந்தான். காவியா, மன்னிப்பை நான் கொடுக்க முடியாது, அதுக்கு உரிமை என் அம்மாவுக்கு தான் இருக்குது. உடனே மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே, நான் எப்போவோ மன்னிச்சிட்டேன்ப்பா, நீ ஏன் மருமக இல்லை, என் பொண்ணு. பொண்ணு தப்பு பண்ணா அம்மா மனசில் வச்சுக்குவாளான்னு கேட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை காவியாவை இன்னும் அதிகமாக அழ வச்சிருச்சு. அவள் உடனே மீனாட்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இனிமே உங்களை ஒரு நாள் கூட தனியாக விட மாட்டேன், நீங்கள் ஏன் அம்மா மாதிரி இல்லை, என் அம்மா தான்னு கதறி அழுதா. அந்த நேரத்தில் பக்கத்தில் நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலா ஓடி வந்து, பாட்டி, அம்மா, நீங்கள் 2 பேரும் ஏன் அலறீங்கன்னு கேட்டா. அந்த கேள்வி கேட்டதும் 3 பேருமே சிரிச்சிட்டாங்க. மீனாட்சி நிலாவை தூக்கிக்கிட்டு, இது கண்ணீர்லடா கண்ணா, இது சந்தோஷ கண்ணீர்னு சொன்னாங்க. அரவிந்த் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே நின்னான். அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு நிம்மதி. இவ்வளவு நாளாக உடஞ்சு கிடந்தா இந்த குடும்பம் இன்னைக்கு மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த கதைக்கு இன்னும் ஒரு அழகான முடிவு இருக்குது. அந்த முடிவு தான் இந்த குடும்பத்தோட வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகுது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட சூழ்நிலையே மாறிப்போச்சு. காவியா இனிமே மீனாட்சி ஒரு மாமியாராக பார்க்கல, சொந்த அம்மாவாக பார்க்க ஆரம்பிச்சா. காலையில் எழுந்ததும் முதல்ல அவங்க கிட்ட போய், அம்மா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பா. மருந்து நேரத்துக்கு கொடுப்பா. சாப்பாடு அவங்க விருப்பப்படி சமைப்பா. வெளியே எங்கே போனாலும், அம்மா, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டுட்டு தான் கிளம்புவா. மீனாட்சியும் பழச மனசில் வச்சுக்காம காவியாவை தன்னோட மகளாவே பார்த்தாங்க. வீட்டு வேலைன்னு எல்லாத்தையும் தனியாக செய்யாமல், வாமா, 2 பேரும் சேர்ந்து செய்வோன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சில மாதங்களுக்கு அப்புறம் மீனாட்சியோட பிறந்தநாள் வந்துச்சு. இந்த தடவை எல்லா ஏற்பாடுகளையும் காவியா தான் ரகசியமாக பண்ணியிருந்தா. மாலை நேரம் மீனாட்சி ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வீடு முழுக்க பூ அலங்காரம், விளக்குகள், கேக்கு, உறவுக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மான்னு எல்லாரும் ஒரே குரலில் சொல்ல மீனாட்சிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த நேரத்தில் காவியா ஒரு சிறிய பெட்டி எடுத்து மீனாட்சி கிட்ட கொடுத்தா. அம்மா, இதை திறந்து பாருங்க. மீனாட்சி மெதுவாக திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள ஒரு அழகான தங்கச் சங்கிலி இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவங்க உடனே, ஏம்மா, இதெல்லாம் எதுக்கு, எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னாங்க. காவியா சிரிச்சுக்கிட்டே, அம்மா, இது ஒரு நகை இல்லை, நான் உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சின்ன மன்னிப்பு. அந்த நாளில் நான் உங்கள் மனசை காயப்படுத்தினேன், ஆனால் இன்னைக்கு நீங்கள் எனக்கு அம்மாவாக கிடைச்சது ஏன் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய வரம்னு சொல்லி அந்த சங்கிலியை மீனாட்சி கழுத்தில் போட்டா. அந்த நிமிஷம் மீனாட்சியோட கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்துச்சு. அவங்க காவியாவோட தலையை வருடி கொடுத்து, எனக்கு இந்த நகை பெருசு இல்லைம்மா, நீ என்னை அம்மானு கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பரிசுன்னு சொன்னாங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த எல்லாரோட கண்களிலும் கலங்கிடுச்சு. அரவிந்த் மனசு நிறைஞ்சு சிரிப்போட தன்னோட அம்மாவையும் மனைவியும் பார்த்தான். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா பெரிய வீடு, நிறைய பணம், ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் தேவையில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், அன்பு, இது மட்டும் இருந்தாலே எந்த குடும்பமும் சொர்க்கமாக மாறிடும். நண்பர்களே, இந்த கதையில் யார் சரி யார் தப்பு என்பதை விட ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் வயசாகி நம்ம துணை எதிர்பார்க்குறாங்க.
சின்ன வயசில் நம்ம கையை பிடிச்சு நடக்க வச்சவங்கள முதுமையில் நாம் கைவிடக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது பணமோ பொருளோ இல்லை, நம்ம அன்பும் கொஞ்சம் நேரமும் மரியாதையும் மட்டும்தான். அதை கொடுக்குற பாக்கியம் கிடைச்சா அதை ஒருபோதும் இழக்காதீங்க. இந்த கதை உங்கள் மனசு தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. இப்படிப்பட்ட மனதை தொடும் கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.